ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெக்னோ பிராண்ட்லேருந்து வரக்கூடிய இந்த போவா சீரீஸில் போவா 3 அப்படிங்கிற மொபைலுடைய அன்பாக்சிங் மற்றும் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணிடுவோம். ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டெக்னோ போவா 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4+64GB, 4GB RAM, 64GB ROM. ஸோ இது மேட் இன் இண்டியா. உங்களுக்கு பேக் சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனுடைய ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா 7000 mAh பேட்டரி, 33 watts ஃப்ளாஷ் சார்ஜ் தான். என்னுடைய ப்ராசஸர் பாருங்கள், ஹீலியோ G88 ப்ராசஸர் வித் பேந்தர் கேம் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 6.9 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டாட் டிஸ்பிளே, 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்து சப்போர்ட் பண்ணோம். 50 MP AI ட்ரிபிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. சரி, வேறு என்னென்னலாம் கீழே கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ப்ராசஸர் ஹீலியோ G88 ஆக்டோகோர் ப்ராசஸர். நெட்வொர்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப் டு 4G வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம். ஸோ டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே மேலேயே நம்ம பார்த்துட்டோம், 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்து சப்போர்ட் பண்ணோம். ரெசல்யூஷன் பாருங்கள், 1080x2460. கேமரா பார்த்தீங்கன்னா 8 MP ஃப்ரண்ட் கேமரா வித் ஜுவல் ஃப்ளாஷ், 50 MP ட்ரிபிள் ரியர் கேமரா வித் குவாட் ஃப்ளாஷ். இது கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து GPS, வைஃபை, ப்ளூடூத், FM இருக்குது, OTG சப்போர்ட் இருக்குது. பேட்டரி கெப்பாசிட்டி நம்ம மேலேயே பார்த்தோம். ஸோ இது வந்து 7000 mAh பேட்டரி. சென்சர்ஸ் வந்து G சென்சர், ஆம்பியன்ட் சென்சர், லைட் சென்சர், ப்ராக்சிமிட்டி சென்சர் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது, எலக்ட்ரானிக் காம்பஸ் இருக்குது. பாக்ஸ் கான்டென்ட் பாருங்கள், 1 number ஹேண்ட்செட், 1 number USB கேபிள், 1 number சார்ஜர், 1 number SIM எஜெக்டர் பின், 1 number வாரண்டி கார்டு, 1 number யூசர் கைட், 1 number பிளாஸ்டிக் கேஸ் இருக்குது. என்னோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,999 போட்டிருக்காங்க. பட் அமேசானில் வந்துட்டு நான் வாங்கின காஸ்ட் பார்த்தீங்கன்னா 11,499. சார் ரேட் கொடுத்துருக்காங்க. 0.584 watts/kg ஹெட் டிஷ்யூக்கு. பாடி டிஷ்யூக்கு பார்த்தீங்கன்னா 0.876 watts/kg பாடி டிஷ்யூக்கு. இங்கே சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் பார்த்தீங்கன்னா கார்ல் கேர். ஓகே, பாக்ஸை ஓப்பன் பண்ணி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஃபோன் பாருங்கள், நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு சிம் வந்துட்டு நான் போட்டு செக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு 7000 mAh பேட்டரிங்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு நல்லா வெயிட் இருக்குது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 6.9 inch. ஸோ இந்த ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நல்ல ஒரு வெயிட் வந்து உங்களுக்கு இருக்குது. பிடிக்கிறதுக்கு வந்து நல்லா உங்களுக்கு ஃபேர்ம் ஃபீல் கொடுக்குது. ஸோ உங்களுக்கு அந்த டாட் இன் டிஸ்பிளே. கேமரா பார்த்தீங்கன்னா இது நாட்ச் கிடையாது. பேக் சைடுக்கு இந்த ஸ்டெப் எடுத்துருவோம். ஸோ இது வந்து எலக்ட்ரிக் ப்ளூ கலர். மேலே வந்துட்டு உங்களுக்கு ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டியூவல் ஸ்பீக்கர் இருக்குது, 3.5 mm ஜாக் இருக்குது, மைக் ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு சார்ஜிங்க்கான டைப் சி போர்ட். இங்கே ஒரு ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு பார்க்கலாம். இன்சைடு வந்துட்டு உங்களுக்கு சிம் ட்ரே இருக்குது. ஓகே, இந்த சைடு பார்க்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஆன் ஆஃப் பட்டன். இது கம்பைன்டு வித் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், வால்யூம் ராக்கர்ஸ். பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 50 MP ட்ரிபிள் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 8 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. எலக்ட்ரிக் ப்ளூ கலர் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிடில் இருக்கிற அந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிப் மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஸ்டெப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தால் இது வந்து ஒரு கலர்லையும், கால்ஸ் வந்தால் ரிசீவ் பண்ணுறப்ப அதில் அப்போ ஒரு கலர்லையும் இது வந்து க்ளோ ஆகும். சார்ஜிங் பண்ணுறப்ப அது ஒரு கலரில் க்ளோ ஆகும். இந்த ரெண்டு சைடில் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா டிசைனுக்காக கொஞ்சம் ஒரு இம்ப்ரெசிவாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நல்லா தெரியுது. இந்த சைட் பேனல்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு சின்ன ஒரு எட்ஜ் மாதிரி இருக்குது. அது சைடில் இங்கே இந்த கடைசி வரைக்கும் இங்கே சிம் ட்ரே வரைக்கும் உங்களுக்கு அந்த இது வருது. அது ப்ரொஜெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், இது கூட ஒரு சின்ன ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி தான் இருக்குது. அந்த சென்டரில் வரக்கூடிய அந்த எல்இடி ஸ்ட்ரிப் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போது ஃபிசிக்கல் ஓவர்வியூ ஓரளவுக்கு பார்த்தாச்சு. இப்போ பாக்ஸ் கான்டென்ட் வேறு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். டிபியூ கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிபியூ கேஸ், டெக்னோ யூசர் மேனுவல். என்ன இது யூசர் மேனுவல் வந்துட்டு வெறும் ஒரு சின்ன ஒரு சிட் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இது வந்து எலக்ட்ரானிக் யூசர் மேனுவல் PDF ஃபார்மேட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்கதா போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்.
த ஃபோன் ஹேஸ் அண்ட் யூசர் மேனுவல் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு செட்டிங்கில் சிஸ்டமில் யூசர் மேனுவல் கைட் இந்த பாத்தில் வந்து கொடுத்துருக்கதா இங்கே வந்து இங்கே இப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 months வாரண்ட்டி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிராண்ட் வாரண்ட்டி பீரியட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் வாரண்ட்டி கவரேஜ் வந்துட்டு உங்களுக்கு ஹேண்ட்செட்டுக்கு 12 months, பேட்டரிக்கு 6 months, சார்ஜருக்கு 6 months, யூஎஸ்பி கேபிளுக்கு 6 months. நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு யூஎஸ்பி டைப் சி சார்ஜர் பாருங்கள், 33 watts சார்ஜர். ஸோ 2 மோடில் வந்து உங்களுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. 2 ampere 10 watts ஒரு அவுட்புட் மோட் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 10 volts 3.3 ampere. ஸோ உங்களுக்கு டோட்டல் வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 33 watts. சிம் எஜெக்ட் பின் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்ட் பின். ஓகே, இந்த பாக்ஸ் கான்டென்ட் வந்து அவ்வளோதான். இப்போது ஃபோனை ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ உங்களுக்கு இந்த சைட் பின் ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் பண்ணுறது பாருங்கள், ஸ்பீட் பாருங்கள், நல்லா உங்களுக்கு வந்துட்டு ஒரு இது கிடைக்குது. அன்லாக் உடனே அன்லாக் ஆயிடுது. எந்த ஒரு பெருசாக லேக் இல்லை. உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு லேகும் கிடையாது. இது வந்து 4GB + 64GB வேரியண்ட். உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸில் லேக் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஒன்றும் இல்லை. நல்ல ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது கொடுக்குதுன்னு சொல்லணும். ஸோ ஆப் ட்ராயர் பாருங்கள். ஸோ நல்ல ஒரு ஃப்ளூயிடிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இந்த மெனு பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன்ஸ், ஸோ இந்த மெனு கூட உங்களுக்கு நல்ல ஒரு டிசைன் வைஸ் நல்லா தான் இருக்குது. வைஃபை, ப்ளூடூத் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு வந்துடுது. அல்ட்ரா பவர் சேவிங் மோட் இருக்குது. டார்க் தீம், ஐ கேர் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன்ஷாட், உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங் இந்த ரெண்டும் பண்ணிக்கலாம். அதில் பீக் ப்ரூஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனை வந்து ப்ளர் பண்ணிக்கும். தெஃப்ட் அலர்ட், அது வந்து தெஃப்ட் அலர்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சார்ஜிங் போட்டுருக்கிறப்ப உங்களுக்கு யாராவது அந்த சார்ஜரை வந்து அன்ப்ளக் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அலாரம் அடிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர் இது. நியர்பை ஷேர், கால்குலேட்டர் இதெல்லாமே இங்கே இருக்குது. அப்புறம் இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் 4D வைப்ரேஷன் சொல்லிட்டு ஒரு மோட்டர் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இதை கொடுத்துருக்காங்க. அதை கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்துட்டு உங்களுக்கு டியூவல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஸ்பீக்கர் அண்ட் இங்கே ஒரு ஸ்பீக்கர். அதனால் உங்களுக்கு சவுண்ட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லவுடராகவே இருக்குது. இதில் மெமரி ஃபியூஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபியூஷன் ஆப்ஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB + 3GB வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலி வந்து உங்களுக்கு 7GB இதில் வந்துட்டு ரேம் நமக்கு கிடைக்கிது. இதில் பார்த்தீங்கன்னா மெம்ஃபியூஷன், நீங்கள் மெம்ஃபியூஷன் எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் மேக்ஸிமம் 3GB வரைக்கும் உங்களுக்கு இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB. ஸோ 4 + மேக்ஸிமம் 3 வரைக்கும் நம்ம ரேம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த மெம்ஃபியூஷன் அப்படிங்கிற அந்த ஃபீச்சர் மூலமாக. 6GB வேரியண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 11GB வரைக்கும் 6 + 5. ஸோ அந்த டைப்பில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 11GB வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் மெமரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு உங்களுக்கு டிஃபால்ட்டாக 1GB வந்து மெம்ஃபியூஷனில் உங்களுக்கு எனேபிள் பண்ணி டிஃபால்ட் மெமரி வந்து 1GBயாக எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இதே 6GB வேரியண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு டிஃபால்ட்டாக 3GB வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு இந்த எல்இடி ஸ்டெப் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும், பேந்தர் என்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ இந்த ஃபோனுக்கு கால் பண்ணுறேன். ஸோ கால் ரிசீவ் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த எல்இடி ஸ்டெப் வந்து எப்படி உங்களுக்கு க்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு கால் ரிசீவ் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு க்ளோயிங், இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. நைட் டைமில் பார்க்குறப்ப இன்னும் நல்ல ஒரு இது கிடைக்கும். இது கேமர்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேந்தர் என்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பின்னாடி கூட பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு பேந்தர் என்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது கேமர்ஸ்க்கான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் இது.
ஹீலியோ G88 ப்ராசஸர். இது ஒரு கேமிங் ப்ராசஸர். ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இது வந்து கிராஃபிக் கூலிங் கொடுத்துருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து 4D வைப்ரேஷன் அண்ட் Z ஆக்சிஸ் லீனியர் மோட்டர் கொடுத்துருக்கதா போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மெமரி கான்ஃபிகரேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 464 அண்ட் 6GB 128GB ரோம் இந்த 2 வேரியண்ட்டாக வருது. இதில் கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து எலக்ட்ரிக் ப்ளூ கலர். இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா டெக் சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் வருது. மற்றொரு கலர் பார்த்தீங்கன்னா ஈகோ பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கலர் வருது. ப்ரைஸ் வந்து 4 + 64GB இந்த வேரியண்ட்டுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் 11,499. 6 + 128GB உடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,499. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து வேரி ஆகலாம். ஆன்லைன் ப்ரைஸ் அப்படிங்கிறதுனால இது வந்து வேரி ஆகலாம். இதே ப்ரைஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த பையிங் லிங்க் நான் வந்து கொடுக்குறேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணுறப்ப என்ன ப்ரைஸ் இருக்குன்னு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ நம்ம இந்த எனர்ஜி பார் இது எனர்ஜி பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையே கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் மெயின் சென்சர், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர், அப்புறம் மூணாவது வந்து ஏஐ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. குவாட் எல்இடி ஃப்ளாஷ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஜுவல் எல்இடி ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா தெரியும், குவாட் எல்இடி. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜுவல் எல்இடி. இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ என்னோடய கண்ணை வந்து இது வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. உங்களுக்கு வந்துட்டு இதில் பியூட்டி மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. பியூட்டி மோடில் உங்களுக்கு வந்து ஸ்கின் டோன் வந்து உங்களுக்கு வந்துட்டு சாஃப்டன் பண்ணுது. பியூட்டி மோடில் போர்ட்ரைட்டில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் பிளர் அந்த போக்கே எஃபெக்ட் வந்து இது கொடுக்குது. பியூட்டி, ஏஐ கேம், வீடியோ மோட், ஷார்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த கிளாரிட்டி பாருங்கள். கிளாரிட்டி வந்து நல்லாவே இருக்குது. 50 மெகாபிக்சல் ட்ரிபிள் ரியர் கேமராவோட கிளாரிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ இது குறை சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த கேமரா கிளாரிட்டி வந்து நல்லாவே இருக்குது. ஸோ உங்களுக்கு வீடியோ பாருங்கள். ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் திரும்பினீங்கனாலும் உங்களுக்கு உங்களுடைய கண்ணை வந்து இது வந்து நல்லா ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து பண்ணுது. ஓகே, இதனுடைய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கடைசியாக பார்த்துடலாம். உங்களுக்கு இந்த டிசைன், அப்புறம் உங்களுக்கு இந்த அட்ராக்டிவான இந்த கலர்ஸ் 3 கலர்ஸில் கிடைக்குது. எல்இடி பார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி பார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கலர் வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ப்ளூ அப்படிங்கிற இந்த வேரியண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ மற்ற 2 வேரியண்ட்டில் இந்த எல்இடி லைட் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. 3 வேரியண்ட்லேயும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இந்த எலக்ட்ரிக் ப்ளூ அப்படிங்கிற இந்த கலரில் மட்டும்தான், இந்த கலர் வேரியண்ட்டில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் வந்து இது உங்களுக்கு ஒரு புது முயற்சியாக இது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சைடில் வரக்கூடிய இந்த பேனலில் இருக்கக்கூடிய இந்த டிசைன் இது வந்து ஒரு ரவுண்டட் எட்ஜ் மாதிரி இங்கே சென்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் மட்டுமே அந்த ரவுண்டட் எட்ஜ் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃப்ளாட் ஆயிடுது, இந்த கார்னரில் ஃப்ளாட் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எனர்ஜி பார் அது வந்து லிட்டில் ப்ரொட்ரூஷன் மாதிரி ஒரு சின்ன ஒரு மேட் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு இன்னொரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டியூவல் ஸ்பீக்கர். சவுண்ட் செக் பண்ணிடலாம். பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர். ஸோ இது உங்களுக்கு டாப் ஃபயரிங் ஸ்பீக்கர். ஓகே, ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து உங்களுக்கு இது நல்லாவே இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு வந்துட்டு இது நல்ல ஒரு டிசைன் கான்செப்டை இது வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்மளை ஒரு இம்ப்ரெஸ் பண்ணணும், யூசர்ஸை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவது இது வந்து ஒரு கேமிங் மொபைல். ஸோ கேமிங் ப்ராசஸர், இந்த கேமிங்கான நிறைய இந்த என்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் என்ஜின் அண்ட் ஹீலியோ G88 ப்ராசஸர், கிராஃபிக் கூலிங், 4D வைப்ரேஷன் அண்ட் Z ஆக்சிஸ் லீனியர் மோட்டர் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க கேமிங்காக.
ஸோ இந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இந்த ப்ரைஸுக்கு இது நல்ல ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு அன்பாக்சிங் அண்ட் வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும்தான். நீங்கள் விரிவான ஒரு விமர்சனம் ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லலாம். நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். இதை ஒவ்வொரு ஃபீச்சர்ஸும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்னுடைய அமேசான் பையிங் லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் வந்து அப்போதைக்கு மாற்றம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரைஸ் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த மொபைலுடைய ஃபீச்சர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த ப்ரைஸுக்கு இது வந்துட்டு ஒர்த்து தானா, இந்த ப்ராசஸர் வந்துட்டு கேமிங்க்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிறது நீங்கள் வந்து கமெண்ட்டில் உங்களுடைய பதிவை போடுங்கள். ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.